மறக்க முடியுமா? டிசம்பர் 6 இந்த போஸ்டர் எல்லா இடங்களிலுமே ஒட்டப்பட்டிருக்கிறத பார்த்திருப்போம். கண்டிப்பா யாராலயுமே மறக்க முடியாது. மனசாட்சி ஒருத்தருக்கு துளி அளவு இருந்தாலும், அந்த டிசம்பர் 6 யாராலயுமே மறக்க முடியாது. ஏன்னா, அந்த ஒரு நாள் தான் இந்தியாவுடைய இறையாண்மையை மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கி, இந்தியாவுடைய வளர்ச்சியை மிகப்பெரிய ஒரு தடை ஏற்பட்டு, இந்தியாவுல மதவாத அரசியல் அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்ததே இந்த ஒரு நாள் தான். அன்னைக்கு நாள்ல என்ன ஆச்சு? மசூதி இடிக்கப்படக்கூடிய நாள்ல என்ன நடந்தது? அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமா அந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா, இது பாபர் மசூதியோட நிக்காம, இன்னும் நாளுக்கு நாள் ஒவ்வொரு பள்ளிவாசல்களையும், ஒவ்வொரு தர்காக்களையும் நோண்டி இது மாதிரியான பல பிரச்சனைகள் கிளப்பக்கூடிய நேரத்துல, இந்த டிசம்பர் 6 என்ன நடந்தது? அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ டிசம்பர் 6 அன்னைக்கு 1992ல அந்த மசூதி இடிக்கப்பட்டது அப்படிங்கிறது, இது ஏதோ அன்னைக்கு நடந்த ஒரு நாள் நடந்த பிரச்சனை கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு நீண்ட ஒரு வரலாறு இருக்கு. அத பத்தி நம்ம சுருக்கமா பார்க்கிறதா இருந்தா, இது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்துல இருந்தே இந்த பிரச்சனை. இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை இருந்து, குறிப்பா ஆங்கிலேயர்களுடைய பிரித்தாளும் சூழ்ச்சியால இந்து, முஸ்லிம் ஒற்றுமையா இருந்தாங்கன்னா, அவங்க நம்மள எதிர்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுத்தி விட்டோம்னா, அந்த சண்டையிலே அவங்க நேரம் போயிருமே தவிர, நம்ம இங்க சுதந்திரமா இருக்கலான்றதுக்காக ஆங்கிலேயர்களால கிளப்பி விடப்பட்ட ஒரு விஷயம் தான் இங்க ராமர் பிறந்தாரு அப்படிங்கிற மாதிரி பல சர்ச்சைகள் உருவாக்கி பிறந்தது. அதுக்கு பிறகு இந்திய சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகுமே இந்த சர்ச்சை தொடர்ந்து இருந்திருக்கக்கூடிய நேரத்துல அந்த கரெக்டா 1949 இந்த 1949 தான் பிரச்சனை ஆரம்பிச்ச ஒரு வருஷம்னே சொல்லலாம். 1949 அப்படிங்கிறது இந்திய சுதந்திரம் அடைஞ்சு இந்தியாவுடைய அரசியல் சாசனம் தயார் நிலையில இருக்குது. இந்தியாவுடைய அரசியல் சாசனம் 1950 ஜனவரி 26ஆம் தேதி கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த அரசியல் சாசனம் தயாரிக்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்படுறதுக்கும் இந்திய சுதந்திரத்துக்கும் இந்த இடைப்பட்ட ஒரு காலகட்டம் அது. இந்த 1949ல காங்கிரஸ் கூட்டணியில ஒரு சின்ன ஒரு பிளவு ஏற்பட்டு அங்க கரெக்டா அயோத்தியோட தொகுதியில ஒரு இடைத்தேர்தல் ஒன்று சந்திக்குது. அந்த இடைத்தேர்தலில் அங்க சுயேட்சையா வேட்டியிட்ட பாபா ராகவதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துறவி ஒருத்தர், அவர் சுயேட்சையா போய் போட்டிட்டாரு. யோகி ஆதித்யநாத் மாதிரியே ஒரு துறவியா ஒரு அரசியல்வாதியா போய் போட்டிடுறாரு. அந்த இடத்துல பாபா ராகவதாஸ் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிடுறாரு. இந்த வெற்றி அங்க சங்கிகள், அன்னைக்கு இருந்த சங்கிகள் யாரெல்லாம் ஒரு மதவாத அரசியல் செய்யணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வெற்றி ஒரு பெரிய ஒரு துணிச்சலை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அது வரைக்கும் இங்க ராமர் கோயில்ன்றது நம்பிக்கை, இங்க எங்களோட நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன கூட்டம் சொல்லிட்டு இருந்தது. இது அவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு அவங்களுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பா பார்க்கப்பட்டுச்சு. அப்போ பாபர் மஸ்ஜித் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு கல்லறை இடம், அந்த கல்லறை இருந்த ஒரு இடம், அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை உருவாக்கி அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட அனுமதி கேட்டு அந்த இடத்துல நாங்கள் வழிபாடு செய்யறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். மசூதியிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அந்த இடத்துல வழிபாடு செய்யறதுக்கு அனுமதி வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அன்னைக்கு இருந்த மாவட்ட நிர்வாகமும் அனுமதி கொடுத்துட்றாங்க. அனுமதி கொடுத்ததுக்கு பிறகு அந்த கல்லறை இருக்கக்கூடிய இடங்களை சுத்தம் செஞ்சுட்டு அந்த இடத்துல ஒரு வழிபாடு செய்யறதுக்கு ராமர் சிலையை வச்சு அங்க வழிபாடு செய்யறதுக்கான ஏற்பாடு செய்யறாங்க. ஒரு நல்ல கூட்டமா வருது. போலீஸ் பாதுகாப்போட, போலீஸுமே கூட்டம் அதிகம் அவ்வளோ ஆகுறதால அன்னைக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு ஆயுதமேந்திய போலீஸ் பாதுகாப்போட அன்னைக்கு அந்த பூஜைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. இப்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கரெக்டா 1949 டிசம்பர் 22ஆம் தேதி, அதாவது விடிஞ்சா 23ஆம் தேதி, டிசம்பர் 22ஆம் தேதி இரவு அபய் ராம்தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அவருடைய சகாக்களை கூப்பிட்டுக்கிட்டு நைட்டோட நைட்டா மசூதியில செவுத்துக்குள்ள எகிரி குதிக்கிறாரு. எகிரி குதிச்சு உள்ள போயிட்டு அவங்க ஆட்கள் எல்லாம் உள்ள போயிட்டு ராமர், சீதை, லக்ஷ்மணன் இந்த சிலைகளை கொண்டு போயிட்டு மசூதிக்குள்ள போய் இந்த சிலையை கொண்டு போய் வச்சிடறாங்க. வச்சுட்டு வந்து வெளியில வந்ததுக்கு அதுக்கப்புறம் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்குள்ள காலையில தொழுகைக்கு போகும்போது உள்ள பார்த்தா அங்க ராமர் சிலை இருக்குது. அன்னைக்கு அந்த பள்ளிவாசல் நிர்வாகம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நம்ம சட்டப்படி அணுகுவோமே, கடைசி வரைக்கும் சட்டப்படி போவோமேன்னா மிகப்பெரிய ஒரு இழப்ப கடைசி வரைக்கும் ஒரு ஏமாந்த சமூகமாவே ஆகி போயிட்டாங்க. அன்னைக்குமே அந்த சிலை இருக்கும்போது முதல்ல அந்த சிலையை தூக்கி எடுத்து அப்புறப்படுத்திட்டு அதுக்கடுத்து சட்ட ரீதியா போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆரம்ப கட்டத்தில் பாபர் மசூதி வழக்கு உயர்நீதிமன்றத்தில் போகும்போது அப்படிதான். ஆரம்ப காலத்தில் அந்த சிலை வைக்கப்பட்ட நேரத்தில் அது முறைப்படி அகற்றப்பட்டிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு வேலை இல்லைன்னு சொல்லி ஆரம்ப காலத்தில் உயர்நீதிமன்றத்திலே சொல்லப்பட்டுச்சு. அப்ப அந்த மசூதி நிர்வாகம் என்ன செய்ய, அந்த சிலையை அப்புறப்படுத்தாம நேரா போய் புகார் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து புகார் விசாரணை, போலீஸ், கலெக்டர் எல்லாமே உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த சிலை அங்க இருக்கிறதால இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா மாறுது. அங்க சங்கிகளுடைய தரப்புல இருந்து அன்னைக்கு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, பாத்தீங்களா ராமர் மசூதிக்குள்ளே திரும்ப போய் தோன்றிட்டார் பாத்தீங்களா, இவ்வளவு நாளா அவர் பிறந்த இடம் நாங்க சொல்லிட்டு எங்களோட நம்பிக்கைன்னு சொன்னோம், ராமர் தன்னுடைய இடத்துக்கு அவரே திரும்பிட்டாரு பாருங்க, தானாவே அந்த இடத்துல போய் தோன்றிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை அந்த இடத்துல உருவாக்குறாங்க. அதனால அன்னைக்கு இருந்த அந்த மாவட்ட நிர்வாகம் அந்த சிலையை அகற்ற முடியாம சிலையை அங்கேயே வச்சிடறாங்க. குறிப்பா அன்னைக்கு அங்க கலெக்டரா இருந்த நாயர்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அவர் என்ன செய்யறாருன்னா, நியாயமா பார்த்தா ஒரு கலெக்டர் அந்த இடத்துல போய் ஆக்ஷன் எடுத்து அந்த சிலையை அன்னைக்கு அகற்றி இருக்கணும். ஆனா அவர் அன்னைக்கு அந்த சிலையை அகற்றாம பதிவேட்டில் அந்த சிலையை குறிப்பிட்டு கொண்டு வந்துடுறாரு. இந்த பிரச்சனையில அந்த பதிவேட்டில் சிலையுமே சேர்த்து குறிப்பிட்டு கொண்டு வந்துடுறாரு.
அந்த கலெக்டர் செஞ்ச அந்த பிரச்சனையால தான் இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போச்சு. காரணம் என்னன்னா, பிற்காலத்துல தான் தெரிய வந்தது. கலெக்டரு அந்த சங்கிகளுடைய அரசியல் சார்புடைய ஒரு நபர். அவங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நபர். பிற்காலத்துல ஜனசங் கட்சி, அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய முந்தைய பேர் ஜனசங் கட்சி. அந்த ஜனசங் கட்சியோட வேட்பாளரா இருந்தவர் தான் இந்த நாயர். ஆரம்பத்துல அவர் வெறும் கலெக்டர் தான் பார்க்கப்பட்டுச்சு. அப்புறம் இவங்க சங்கிகளுடைய கூட்டாளியில ஒருத்தர், ஆர்எஸ்எஸ் இந்த கூட்டாளிகள்ல ஒருத்தர்ன்றது பிற்காலத்துல தான் தெரிய வந்துச்சு. அப்ப அந்த கலெக்டர் எடுத்த ஒரு தவறான அணுகுமுறை இருக்குல்ல, அதனாலே இந்த பிரச்சனை அதிகமா போச்சு. மசூதியில தொழுவுறதுக்காக அனுமதி கேட்கறாங்க. நாங்க தொழுதுன்ற பள்ளியில் தொழுவதுக்கு அனுமதி கேட்கும்போது அன்னைக்கு தொழுவைக்கு அனுமதி கொடுக்கப்படல. இல்ல பெரிய சர்ச்சையாகி போச்சு. தொழுவைக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி தொழுவைக்கு அனுமதி கொடுக்கல. அங்க இருக்கக்கூடிய சிலையை அகற்றல. அப்ப இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை உருவாச்சு. அதுக்கப்புறமா இது நேரு வரைக்கும் இந்த பிரச்சனை போகுது. ஒரு அயோத்தின்ற ஒரு சின்ன ஊர்ல ஒரு கிராமத்துல நடந்த பிரச்சனை. இது நேரு வரைக்கும் இந்த பிரச்சனை போய் நேரு அன்னைக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சரா இருந்த கோவிந்த் வல்லப பந்த் அப்படின்ற ஒரு அந்த முதலமைச்சருக்கு நேரு வந்து ஒரு அறிக்கையை ஒன்று கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இந்த அயோத்தியோட சம்பவத்துல ஒரு மசூதியில ஒரு மதத்தை மக்கள் வழிபடக்கூடிய இடத்துல இன்னொரு மத மக்களோட சிலையை போய் ஒருத்தங்க தாண்டி போய் வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இதை நீங்க அந்த இடத்துல நீங்க தடுத்து இருக்கணும். இது என்னோட மனசை மிகப்பெரிய ஒரு காயப்படுத்திருக்கு. நான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறேன் அப்படின்னு நேரு இதை சொல்லிட்டு கூடவே ஒரு வார்த்தை நேரு சொல்றாரு. இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு சம்பவம் இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும். ஆபத்தான முன்னுதாரணத்துக்கு இதோட விளைவுன்றது ரொம்ப மோசமான விளைவை ஏற்படுத்தும். மிக மோசமான ஒரு ஆபத்தான முன்னுதாரணம் சொல்லி ஜவஹர்லால் நேரு இதை அன்னைக்கே கணிச்சிருக்கிறாரு. இது பெரிய ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்தும் சொல்லிட்டு இது ஆக்சுவலா நீங்க நியாயமா படி இது நீங்க அன்னைக்கே இந்த பிரச்சனையை முடிச்சிருக்கணும். அதை அகற்றிட்டு அன்னைக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கணும். ஆனா நீங்க அதை தவறிட்டீங்கன்னு சொல்லி முதலமைச்சருக்கு அன்னைக்கு பிரதமர் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இன்னொரு பெரிய பிரச்சனையா மாறி தலைமைச் செயலாளர் அன்னைக்கு அந்த மாநிலத்தோட தலைமைச் செயலாளர் என்ன செய்யறாருன்னா அந்த ஃபைசாபாத் மாவட்டத்துடைய கலெக்டரை நேரில் கூப்பிடுறாரு. லக்னோவுக்கு கூப்பிடுறாரு. லக்னோவுக்கு கூப்பிட்டு கடுமையான கண்டனம் பதிவு செய்யறாரு. அவரை கண்டிப்பா கண்டிக்கிறாரு கமிஷனரை. இந்த இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது நீங்க முத நாளே போலீஸ் அந்த இடத்துல போய் அந்த சிலையை அப்புறப்படுத்திட்டு நீங்க உடனே ஆக்ஷன் எடுத்துருக்கணுமா இல்லையா? இப்ப பிரச்சனை முத்த விட்டுருக்கீங்களேன்னு சொல்லி கமிஷனருக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சாரு தலைமைச் செயலாளர். அப்புறம் இந்த பிரச்சனை இன்னும் கமிஷனர் லெவல்ல தலைமைச் செயலாளர் லெவலில் ரொம்ப ப்ரெஷர் இருக்கும்போது கலெக்டர் நாயர் திரும்பவும் ஒரு பதில் கடிதம் எழுதுறாரு. இல்ல சார், நாங்க ஏன் அகற்றல அப்படின்னா இது வந்து அந்த மக்களோட நம்பிக்கை சார்ந்த விஷயமா இருக்கு. பெரும்பான்மையான மக்கள் வந்து இதுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. சிலை உள்ள இருக்கிறதுக்கு அவங்க ஆதரவா இருக்கிறாங்க. நாங்க அந்த சிலையை அகற்றி இருந்தோம் அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு ஒரு வழிவகுத்திருக்கோம். அதனால வேற வழி இல்லாம நாங்க அந்த சிலையை அகற்ற முடியலன்னு சொல்லி நாயர் அங்க ஒரு சாக்கு போக்க சொன்னாரு. அடுத்து 1984 இந்த 1984 தான் பாபர் மசூதியோட வழக்குல ஒரு முக்கியமான வருஷம்னே சொல்லலாம். 1949 உள்ள கொண்டு போய் சிலையை வைக்கிறாங்க. அடுத்து ஒரு 35 வருஷத்துக்கு வந்து ஒரு அமைதியாவே இருந்துச்சு. நடுவில் சின்ன சின்ன சர்ச்சைகள் உருவானாலுமே அந்த பிரச்சனை கொஞ்சம் அமைதியா இருந்தது. 1984 தான் இந்த விஷயம் சூடு பிடிக்குது. அன்னைக்கு 1984 விஹெச்பி விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு ஒரு பெரிய அளவுல வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு ஆகுறாங்க. 1960 அந்த அமைப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா 84க்கு பிறகுதான் அந்த அமைப்பு பெரிய அளவுல உருவாகி ராம ஜென்ம இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை அவங்க கொண்டு வந்துட்டு அந்த பாபர் மசீதி இருக்கக்கூடிய இடத்துல ராமர் கோவில் கட்டப்படணும், அந்த இடம் இந்துக்கள்கிட்ட ஒப்படைக்கணும் சொல்லி அவங்களுடைய முழு நேர பிரச்சாரமாவே அதை மாத்துறாங்க. இதுக்காக பல இடங்கள்ல கூட்டங்கள் அமைக்கிறாங்க, சொற்பொழிவு நடத்துறாங்க, வீடு வீடா போய் தெருவா போய் பிரச்சாரம் செய்யறாங்க, பல இந்து மத துறவிகளை போய் சந்திக்கிறாங்க. இப்படி இவங்க இந்த பிரச்சனையை நாடு முழுக்க பெரிய ஒரு விஷயமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அதோட ஆரம்ப காலம் இருக்குல்ல, இந்த 1984 காலகட்டன்றது பல சங்கராச்சாரியார்களே இதுக்கு அனுமதிக்கல. அதாவது அந்த ராமஜென்ம இயக்கத்துல நாங்க கலந்துக்க மாட்டோம் அப்படின்ற முடிவுல தான் பல முக்கியமான சங்கராச்சாரியார்களே இருந்தாங்க. இருந்தாலும் விஸ்வ இந்து பரிஷத் இந்த பிரச்சனையை விடல. அவங்க அடுத்தடுத்து சொற்பொழிவுகள், கூட்டங்கள் சொல்லி பல இடங்கள் இதை கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த 1984 காலகட்டத்தில் வந்து இதை வந்து நம்ம ஒரு பேரணி மாதிரி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மோட்டார் தேர் அமைச்சு அதுல ராமர் சிலையை கொண்டு வந்துட்டு பீகார்ல இருக்கக்கூடிய சீதாமரியில இருந்து அயோத்தி வரைக்கும் ஒரு மோட்டார் தேர் மூலமா கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வச்சு அவங்க கொண்டு வரக்கூடிய காலத்துல இதுக்கு நடுவில் தான் 1984 இந்த குறிப்பிட்ட காலத்துல தான் இந்திரா காந்தி இறந்துடுறாங்க. இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டுறாங்க. அப்ப ஆனா அப்படி இருந்துமே அந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் ஓஞ்சதுக்கு பிறகு திரும்பவும் அதை அயோத்தி கொண்டு வந்துடுறாங்க. அயோத்தி கொண்டு வரும்போது அன்னைக்கு அயோத்தியில இருந்த அரசு என்ன பண்றாங்கன்னா, இந்த மோட்டார் தேர் கொண்டு வந்து நீங்க ஒரு பேரணி நடத்துறீங்க, இதுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் எங்களால தர முடியாது, அரசு சார்பில் இதுக்கு பாதுகாப்பு தர முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா அதையும் மீறி தான் அவங்க நடத்துறாங்க. எங்களுக்கு அரசு பாதுகாப்பு தரலன்னா பரவாயில்ல, நாங்க நடத்துறோம்னு சொல்றாங்க. அப்போ பஜ்ரங் தள் அமைப்பு சார்பில் வந்து நாங்க பாதுகாப்பா வந்து நிக்கிறோம். ராமருக்கு வந்து அனுமர் தான் எல்லா விஷயத்திலுமே கூட வந்து நின்றுட்டு இருந்தார், துணையா நின்று இருந்தாரு. அது மாதிரி இந்த ராமர் கோயில் கட்டக்கூடிய விஷயத்துல நாங்க அனுமார் மாதிரி பஜ்ரங் தள் அமைப்பு நாங்க கூட வந்து நிப்போம் அப்படின்னு சொல்லி பஜ்ரங் தள் அமைப்பு நின்றாங்க. பாபர் மசீது இடிக்கும் போதுமே முன்னணியில முக்கிய பங்கு வகிச்சதுமே இந்த பஜ்ரங் தள் அமைப்பு தான். அப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த தேர் விஷயங்களை கொண்டு வந்து இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க.
அதுக்கு பிறகு இன்னும் பல இயக்கங்கள் எல்லாருமே இன்னும் கிளை அமைப்புகள் பல பேரை இதுல உள்ள கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இதுக்கப்புறம் 1989 1989 காலகட்டம்ன்றது அந்த டைம்ல ஒரு மக்களவை தேர்தல் நடக்கக்கூடுது. அந்த மக்களவை தேர்தல் நேரத்தில் நாடே கொஞ்சம் பிஸியா இருக்க ஒரு நேரத்தில் விஹெச்பி விஸ்வ இந்து பரிஷத் அவங்க இதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம், ராமர் கோயில் விஷயத்தை நம்ம கொண்டு போனோன்ற இந்த ஒற்றை விஷயத்துல அவங்க கவனமாக செயல்பட்டு இருந்தாங்க. அப்போ அந்த டைம்ல வந்து அலகாபாத்ல வந்து ஒரு கும்பமேளா ஒன்று நடக்குது. இந்த கும்பமேளாவில் சில சாதுக்கள்லாம் வராங்க. அந்த சாதுக்கள் விஸ்வ இந்து பரிஷத் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து ராமர் கோயில் சீக்கிரமா நம்ம ஒரு அடிக்கல் ஒன்று நாட்டணும், நம்மளே ஒரு அடிக்கல் நாட்டி இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வைப்போம்னு சொல்லி அடிக்கல் நாட்டக்கூடிய ஆலோசனையில் ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் ஹரித்துவார்ல ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த ஹரித்துவார்ல நடக்கக்கூடிய மீட்டிங்ல 11 மாகாணத்தை சேர்ந்த சாதுக்கள், அந்த சாதுக்கள் என்ன செய்றாங்க, இதுக்காக நம்ம நிதி வசூலும் செய்யணும், நாடு முழுக்க நிதி வசூல் செய்யணும் சொல்லி அந்த ஆலோசனையில் ஈடுபடுறாங்க. இப்போ இந்த 1989 காலகட்டம் இருக்குல்ல, இதுதான் பாஜகன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு டைம். அதுக்கு முன்னாடி ஜனசங்னு சொல்லி இருந்தாங்க, அதை பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்லி அந்த கட்சிக்கு பேரை வச்சதுக்கு பிறகு அந்த கட்சி அப்பதான் வளர்ந்துட்டு வர டைம். அதாவது 1980 தான் பாரதிய ஜனதா கட்சின்னு அந்த பேரை வைக்கிறாங்க. இந்த 89 காலகட்டங்கிறது அந்த கட்சி வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு டைம். அப்ப இந்த 89 தேர்தலோட நேரத்துல அவங்களுடைய பாஜக கட்சியோட செயற்குழுல ஒரு தீர்மானம் ஒண்ணு கொண்டு வராங்க. அந்த தீர்மானத்துல என்ன கொண்டு வராங்கன்னா, இந்த ராமர் கோயில் விஷயம் அப்படிங்கிறது இது நீதிமன்றத்துல தான் போய் சரி பண்ணணும் அப்படின்னா அது சரி பண்ணவே முடியாது. ஏன்னா 49ல உள்ள செலவைக்கப்பட்டுச்சு, இப்போ 89 ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, இன்னும் நீதிமன்றத்தை இழுத்துட்டு தான் இருக்குது. அதனால இந்த பிரச்சனை நீதிமன்றத்தில் தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தீர்க்க முடியாது, அவங்க கையில எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதனால இந்த பிரச்சனை நீதிமன்றத்தை தீர்க்க முடியாது. அதனால இதை குறித்து நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வரணும். அந்த குறிப்பிட்ட மசூதி இடம் அது இந்துக்கள் கையில ஒப்படைக்கிறதுக்காக நாடாளுமன்றத்தில் நீங்க ஒரு தீர்மானமே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய செயற்குழுல இதை முடிவெடுக்கிறாங்க. இந்த பாஜக அந்த 1989 இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றாங்களே, ஒரு கட்சி இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வருது, அந்த இடத்தை இந்துக்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை ஒரு அயோத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஊர்ல ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சனை இது தேசிய அளவிலான பிரச்சனையா மாறுறதுக்கு இந்த 1989 தான் காரணமாச்சு. ஓகே, இந்த பாபர் மசூதி இடிப்போடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னா அத்வானியோடைய அந்த ரத யாத்திரை தான். 1990 காலகட்டம் அத்வானி வந்து அன்னைக்கு பாஜக முக்கியமான தலைவராக வளர்ந்துட்டு வர நேரத்தில் இந்த டைம்ல வந்து விபி சிங்கோடைய ஒரு கூட்டணி அமைச்சு, அன்னைக்கு பாஜக விபி சிங்கையும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி, காங்கிரஸ் அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சியில் அன்னைக்கு ஆட்சி நடக்குது. அப்போ 1990 அக்டோபர் 25 வந்து அத்வானி முதல் முறையா ரத யாத்திரைக்கான அழைப்பு கொடுக்கிறாரு. ரத யாத்திரையை நான் நாடு முழுக்க நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்வானி ரத யாத்திரையை சோம்நாத் கோவில்ல இருந்து அயோத்தி வரைக்கும் நான் ரத யாத்திரை நடத்த போறேன். செப்டம்பர் 25 ஆரம்பிச்சு அக்டோபர் 30 வரைக்கும் இந்த ரத யாத்திரையை நான் நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோம்நாத் கோவில்ல இருந்து ஆரம்பிக்கிறார் அத்வானி. மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஆதரவு. அதாவது அன்னைக்கு அத்வானி கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு இவ்வளவு பெரிய ஆதரவு கிடைக்குமான்னு சொல்லி. ஆனா அன்னைக்கு மக்கள் மத்தியில், ஏன்னா இவங்க தெருவா பண்ண பிரச்சாரத்தோட விளைவு அந்த மாதிரி, அந்த இடம் நமக்கு தான் சொந்தமானது, அங்கதான் ராமர் பிறந்தாருன்னு சொல்லி இப்படி அவங்க தெருவா செய்யப்பட்ட அந்த பிரச்சாரம் இன்னைக்குமே வடக்கு மக்கள் வாட்ஸ்அப்ல ஒரு செய்தியை பரப்புனா அது அப்படியே கண்மூடித்தனமா நம்புறாங்க. இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கறது இல்ல. அந்த மாதிரி தான் அன்னைக்கு விஹெச்பி RSS இவங்க எல்லாம் தெருவா செய்யப்பட்ட பிரச்சாரத்தோட விளைவா அத்வானிக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்குது. அன்னைக்கு பீகார் வழியா அந்த ரத யாத்திரை உள்ள போகும்போது பீகார்ல இருக்கக்கூடிய பாட்னாவில் காந்தி மைதானம்னு ஒரு இருக்கு. அந்த காந்தி மைதானத்துல அத்வானி ரத யாத்திரை கொண்டு வந்து அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் போடுறாரு. அந்த கூட்டத்துல மட்டுமே பீகார்ல 3 லட்சம் மக்கள் அன்னைக்கு கூடுறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்ட கூட்டம். ஏன்னா பீகார் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எது நல்லதா கெட்டதா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு இடத்துல ஒன்று நடக்குதா உடனே கூட்டமா போய் வேடிக்கை பார்ப்பாங்க. ஒண்ணுமில்ல, இப்போ புஷ்பான்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்குது. இந்த படத்தோட ஆடியோ லான்ச், புஷ்பான்றது தெலுங்கு படம். தெலுங்கு படத்துக்கு பீகார்ல ஆடியோ லான்ச் வைக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல கூட்டம் நிற்கிறாங்க. அப்போ அந்த மக்கள் வந்து பீகார் மக்களை பொறுத்த வரைக்கும் இது நல்லதா கெட்டதெல்லாம் பார்க்கறதில்ல. ஒரு கூட்டம் நடக்குதா வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் போயிடுவேன். ரோட்ல தைலம் வைப்பான், அந்த தைலம் வைக்கிறத பார்க்கறது ஒரு 100 பேர் கூடி நிற்பான். அந்த மாதிரி வேடிக்கை பார்க்கறதுக்கு 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அந்த இடத்துல வந்திருந்தாங்க. அப்புறம் இந்த கூட்டம்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அத்வானிக்கு இன்னும் பெரிய அளவுல தெம்பு ஏற்படுது. அதுக்கப்புறம் அத்வானி இன்னமும் தேர்களை எடுத்துட்டு வராரு. அப்படி வரக்கூடிய நேரத்துல அன்னைக்கு பீகாரோட முதலமைச்சராக இருந்தவர் லல்லு பிரசாத் யாதவ் ஒரு துணிவான முடிவு எடுக்கிறாரு. இந்த ரத யாத்திரை மூலியமா இவங்க ரத்த யாத்திரைக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அமைதியா வாழக்கூடிய இந்திய மக்கள் மத்தியில இந்து முஸ்லீம் என்ற பிரச்சனையை உருவாக்கி ஒரு பெரிய பிரச்சனைக்கான அடித்தளம் தான் போடுறாங்க. அதனால இந்த ரத யாத்திரையை நான் பீகார்ல அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கரெக்டா அக்டோபர் 23 இந்த ரத யாத்திரை தடுத்து நிறுத்தப்பட்டு அத்வானி கைது செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி லல்லு பிரசாத் யாதவ் அன்னைக்கு உத்தரவிட்டு சொன்ன மாதிரியே கைது செஞ்சு காமிச்சாரு. அப்போ அத்வானிய உள்ள விடல கைது செய்யப்படுறாரு அப்படின்ற இந்த டைம்ல தான் அத்வானி தன்னுடைய ஆதரவை வாபஸ் வாங்குறாரு. விபி சிங் பிரதமரா இருக்கிறாரு. விபி சிங்க்கு கொடுத்த அந்த ஆதரவை அத்வானி அன்னைக்கு தான் வாபஸ் வாங்குறாரு. இதனால விபி சிங்கோடைய ஆட்சி அன்னைக்கு கவிழ்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 23 இந்த பிரச்சனை நடக்குது. அவங்க பிளான் பண்ண மாதிரியே 30 அயோத்திக்குள்ள வராங்க. கடைசி அயோத்திக்குள்ள அந்த ரத யாத்திரையை கொண்டு வரக்கூடிய காலத்துல
அன்னைக்கு அத்வானி கூட அயோத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஒன்று உருவானதுக்கு பிறகு அந்த கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாமே ஆர்வ கோளாறுல நேரா போய் மசூதி மேல போய் ஏற போயிட்டாங்க. மசூதியோட கோபுரங்கள் எல்லா அது மேல ஃபுல்லா ஏறி அங்க ஆக்கிரமிக்கக்கூடிய நேரத்துல அன்னைக்கு உத்தரப்பிரதேச ஆட்சி செஞ்சது சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த முலாயம் சிங் யாதவ். அகிலேஷ் யாதவோட அப்பா முலாயம் சிங் யாதவ் அங்க ஆட்சி செய்யறாரு. ஆனா ஒரு நேர்மையான ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. என்னைக்குமே மதத்தால மக்களை பிரிச்சிடக்கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அதனாலதான் இந்த ராம ஜென்ம இயக்கம்னு சொல்லி இதே உத்தரப்பிரதேசல அயோத்தியில ஆரம்பிக்கும் போது முலாயம் சிங் யாதவ் கடைசி வரைக்கும் அதை அவர் ஆதரிக்கவே இல்லை. அந்த விபி சிங்கோட கூட்டணி ஆட்சி இருக்குல்ல, பாஜக அந்த கூட்டணியில இருக்கிறாங்க. அங்க முலாயம் சிங் யாதவும் அந்த கூட்டணியில இருக்கிறாரு. ஆனா அப்போ கூட ஒரு மேடை பகிர்வு இருக்கும்ல, கூட்டணி கட்சிகள் மேடை பகிர்வு, அங்க பாஜக வந்தா நான் வரமாட்டேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல கொண்டு வரதான் முலாயம் சிங் யாதவ். அப்ப இப்ப ஏற்பட்ட பிரச்சனை, மசூதி மேல நீ ராமருக்கு தேர் கொண்டு வரையா கொண்டு வா, ஏன் மசூதி மேல ஏறி அநியாயம் பண்ற அப்படின்னு சொல்லி அந்த மசூதி மேல ஏறி அங்க கலாட்டா பண்ணி கலவரம் பண்ண அந்த சங்கிகளை தடியடி நடத்தினாங்க. போலீஸை விட்டு தடியடி நடத்தி போலீஸ் கடுமையான கட்டுப்பாடுல கொண்டு வந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போலீஸ் மேலே தாக்குதல் நடத்ததுக்கு அப்புறம் துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய ஒரு கட்டம் ஏற்பட்டது. 11 பேர் அந்த இடத்துல துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு 11 பேர் அந்த இடத்துல இறந்து போனாங்க. இது அன்னைக்கு நாடு முழுக்க பெரிய ஒரு பிரச்சனை. இந்த துப்பாக்கி சூடுக்கு பிறகுதான் பாபர் மசூதி விஷயம் நாடு முழுக்க பெரிய ஒரு பிரச்சனையா மாறிச்சு. அன்னைக்கு எந்த அளவுக்குன்னா இந்து பத்திரிகை தி ஹிந்துல இந்த 11 பேருக்கு மரணிச்ச இந்த விஷயத்தை எப்படி எழுதுறாங்கன்னா, சரையு நதிக்கரையில் நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்டு சரையு நதி ரத்த ஆறாக ஓடியது அப்படிங்கிற மாதிரி, இறந்து போனது என்னவோ 11 பேர் தான், ஆனா நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியை வெளியிட்டதால இது அன்னைக்கு பெரிய ஒரு விஷயமா மாறுது. அன்னைக்கு முலாயம் சிங் யாதவ் நடத்தின அந்த நடவடிக்கை இருக்குல்ல, இதனால அவரோட அரசியலுக்கே பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மத்தியில அவருடைய செல்வாக்கு குறைக்கப்பட்டது. அடுத்த தேர்தலில் அவர் தோற்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. ஆனாலும் நான் நியாயத்தின் பக்கம் நிற்பேன் அப்படின்னு எல்லாம் முலாயம் சிங் யாதவ் இருந்தாரு. அதனாலதான் அன்னைக்கு தான் அந்த பிரச்சாரத்தை முன் வச்சாங்க. இவர் முலாயம் சிங் யாதவ் கிடையாது, முல்லா முலாயம் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை முட்டினாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, அவர் இறந்ததுக்கு பிறகு கூட இவர் ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டார்னு சொல்லி மகாத்மா காந்தி மேல எப்படி ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் சங்கிகள் முலாயம் சிங் யாதவ் மேல சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ 1990 இந்த பிரச்சனை நடந்து கடைசியா ஃபைனல் டே 1992 டிசம்பர் 6 அன்னைக்கு இந்த பிரச்சனை முடிய வருது. டிசம்பர் 6 அன்னைக்கு அங்க அத்வானி ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணி நடத்த போறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு, நாடு முழுக்க ரத யாத்திரை நடத்தி முடிச்சுட்டு அதனால பல கலவரங்கள் பல பிரச்சனைகள் முடிச்சுட்டு 1992 டிசம்பர் 6 அன்னைக்கு அயோத்தியில ஒரு பேரணி நடத்த போறேன்னு அறிவிக்கிறாரு. ஆனா அறிவிச்சது என்னவோ டிசம்பர் 6 தான். ஆனா அதுக்கு முன்னாடியே டிசம்பர் 5ஆம் தேதியே மசூதியை இடிக்கிறதுக்கான ஒத்திகை பார்க்கப்பட்டுச்சு. இந்த விஷயத்தை முழுமையான வரலாறு பதிவு செய்யக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் எங்க சொல்லுவாங்கன்னா, இவங்க டிசம்பர் 6 இடிக்கிறாங்க, டிசம்பர் 5 வந்து இதுக்கான ஒத்திகை பார்த்தாங்கல்ல, இங்க இவங்க பிளான் பண்ணல. 1949 உள்ள எகிரி குச்சி வந்து சிலையை வச்சாங்க பாருங்க, அன்னைக்கே இடிக்கிறதுக்கான அடித்தளம் இவங்க போட்டாங்க, இதை இடிச்சுதான் கட்டணும் அப்படின்ற அடித்தளம் கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி இதோட வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வாங்க. ஏன்னா இதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி 1991 தான் காங்கிரஸ் வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. இந்திய சுதந்திரம் அடையும் போது எந்தெந்த இடம்லாம் மசூதியா இருந்துச்சோ அது மசூதியா இருக்கும், எதெல்லாம் கோவிலா இருந்துச்சோ அது கோவிலா இருக்குன்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராங்க. ஆனா அதுல பாபர் மஸ்ஜித் தவிர அப்படின்னு ஒரு குறிப்பிடுறாங்க. ஏன்னா பாபர் மஸ்ஜித் இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடில இருந்து இந்த பிரச்சனை இருக்கிறதால பாபர் மஸ்ஜித் மட்டும் அதுல விதிவிலக்குன்னு வச்சிருந்தாங்க. எங்க இருந்து நாளை பின்ன அதுல பாபர் மஸ்ஜித் சேர்த்துற போறாங்க, இது இந்த பிரச்சனையை நம்ம கொண்டு வர முடியாதுங்கிறதுக்காக தான் இதை நம்ம உடனே இடிச்சாகணும் அப்படிங்கிறதால தான் ஒரு பேரணி கொண்டு வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட அந்த பேரணியில கலந்துக்கிட்டு RSS உடைய எல்லா கிளை அமைப்புகள், அவங்கள இருக்கக்கூடிய எந்தெந்த கிளை அமைப்புகள் இருக்குமோ எல்லாருமே அந்த பேரணியில கலந்துக்கிட்டு டிசம்பர் 5ஆம் தேதியே இதுக்கான ஒத்திகைகள் பார்க்குறாங்க. அதுல இருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய பழைய போட்டோ நம்ம எடுத்து பார்த்தா தெரியும் எப்படியெல்லாம் இதை இடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்திகை எடுத்தது. அந்த ஒத்திகைக்கான பயிற்சி கொடுக்கக்கூடிய நபர்கள் பார்த்தோம்னா முகத்துல முகமூடி போட்டிருப்பாங்க. முகமூடி போட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் இடிக்கணும், இப்படியெல்லாம் செய்யணும், இப்படியெல்லாம் கயிறு போட்டு மேலே ஏறணும்னு சொல்லி எல்லா ஒத்திகையுமே அங்கே சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு. அது இல்லாமல் அன்னைக்கு அந்த பாதுகாப்பு படையில இருந்த சில போலீஸ் அதிகாரிகள், அந்த போலீஸ் அதிகாரிகள் கூட அந்த கரசேவர்களோட ஒன்று சேர்ந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கோஷம் போடக்கூடிய காட்சிகள் அந்த இடத்துல. போலீஸுமே அன்னைக்கு உடந்தையா தான் இருந்தாங்க. ஏன்னா அன்னைக்கு காலத்துல 1992 அங்க பாஜக ஆட்சி நடந்துச்சு. கல்யாண் சிங் அவங்க முதலமைச்சரா இருக்கிறாரு. அந்த பாஜக ஆட்சியில அன்னைக்கு போலீஸுமே உடந்தையா இருந்தாங்க. போலீஸும் கூட சேர்ந்து ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டாங்கன்ற அந்த போட்டோல இன்னைக்கு வரைக்கும் ஆதாரமா இருந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமா டிசம்பர் 5ஆம் தேதியே கையில கடப்பாறை சம்மட்டி இது எல்லாமே தயார் நிலையில வச்சு வரிசையில நின்றுட்டு இருந்தாங்க. நாளைக்கு தான் பேரணிக்கு எதுக்கு உனக்கு கடப்பாறை, அப்ப எல்லாமே இங்க பிளானோட தான் நடக்குது, அது இடிக்கணும்ன்ற முடிவோட தான் இந்த 1.5 லட்சம் பேர் அங்க கூடி இருக்காங்கன்றத இது மூலியமா இன்னும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். முகமூடியை கட்டின நபர்கள் பயிற்சி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு சம்பவம் நடக்கக்கூடிய அன்னைக்கு சரையு நதிக்கரையில வந்து அங்கிருந்து நீரும் அங்க இருக்கக்கூடிய மணல்களையும் எடுத்துட்டு வராங்க. அவ்வளவுதான் நம்ம வேலையை ஆரம்பிக்க போறோம்னு சொல்லி அங்க நீரை எடுத்து வராங்க. அத்வானி அன்னைக்கு காலையில ராம ஜென்ம பூமி இயக்கத்தோடைய அத்வானி ஒரு ஆலோசனை எல்லாமே நடத்துறாரு.
இதெல்லாம் ஆலோசனை நடந்ததுக்கு பிறகுதான் அந்த கும்பல் மசூதியை நோக்கி பாஞ்சு அந்த மசூதியை சுக்குநூறா இடிச்சு உடைச்சாங்க. அந்த மசூதியை நடுகோபுரத்துல இருந்து எல்லாத்தையுமே சுக்குநூறா இடிச்சிட்டாங்க. இவ்வளவுத்தையும் இடிக்கும் போது அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி மாதிரியான அவங்களுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாமே அங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து ரசிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த காட்சிகள், இந்த போட்டோக்களுமே இன்னைக்கு வரைக்குமே நமக்கு கிடைக்கும். மசூதியை இடிச்சது மட்டும் இல்லாம இதை காரணமா வச்சு நாடு முழுக்க பல இடங்களில் மிகப்பெரிய ஒரு கலவரங்கள், இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதிகள், அவங்களுடைய வணிகம் செய்யக்கூடிய இடங்கள் சொல்லி பல இடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டு மிகப்பெரிய நாடே அன்னைக்கு கலவர காடா ஆகக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தப்பட்டுச்சு. இந்தியா நல்ல முன்னேறி வந்துட்டு இருந்த இந்தியா அது பின்னோக்கி நூற்றாண்டுகளுக்கு மேல பின்னோக்கி போறதுக்கு இந்த ஒரு சம்பவம் தான் அன்னைக்கு ஒரு அடித்தளமா அமைக்கப்பட்டது. இன்னைக்கு இந்தியாவில் மதத்தை வச்சுதான் அரசியல் செய்ய முடியும், மத மோதலை வச்சு மத பிரிவினை ஒண்டி தான் அரசியல் செய்ய முடியும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு வெறுப்பு அரசியலை கையில் எடுக்கிறாங்களே, அந்த வெறுப்பு அரசியலுக்கான விதை அந்த டிசம்பர் 6ஆம் தேதி போடப்பட்டதுதான். அதுக்கப்புறம் டிசம்பர் 6ஆம் தேதி 1992 இந்த சம்பவம் நடந்தது. அதுக்கு பிறகு 1993 இன்னும் ஒரே ஒரு மாசத்துல 1993ல அதுக்கப்புறமா இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன செய்யறாங்கன்னா அவசர சட்டத்தை கொண்டு வந்துறாங்க. உத்தரப்பிரதேசத்துல அவசர சட்டத்தை கொண்டு வந்து கல்யாண் சிங் அந்த ஆட்சியை கலைச்சிட்டு, அந்த சட்டசபையை கலைச்சிக்கிட்டு அங்க ஜனாதிபதியோட கட்டுப்பாட்டுல அன்னைக்கு கொண்டு வராங்க. அந்த 1993 அவசர சட்டம் மூலமா அந்த குறிப்பிட்ட இடம் 67.7 ஏக்கர் நிலம் இது வந்து ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டின் கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு அவசர சட்டமும் கொண்டு வராங்க. அதுக்கு பிறகு நீதிமன்றத்தை தொடர்ந்து இந்த வழக்கு நடைபெற்று அதுக்கப்புறமா பிற்காலத்துல இந்த இடம் 3ஆ பிரிச்சு 3 பேருக்கு இடம் சொந்தம் அப்படின்னு சொல்லி 3ஆ ஒரு கட்ட பஞ்சாயத்து கொடுக்குற மாதிரி 3ஆ பிரிச்சு கொடுக்குறோம், பிரச்சனை இல்லாம போயிடலாம்னு சொல்லி கொடுத்தாங்க. அன்னைக்கு சட்டத்தின்படி அந்த தீர்ப்பு கொடுக்கப்படல. அதுக்கு பிறகு இறுதியா கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு தான் இந்திய ஜனநாயகத்து மேல, இந்திய நீதித்துறை மேல மக்கள் வச்சிருந்த அந்த நம்பிக்கையை சதஞ்சு போறது காரணமே அந்த கடைசியா கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான். அந்த குறிப்பிட்ட இடம் அங்க மசூதி தான் இருந்தது, இங்க கோவில் இருந்ததுக்கான தொல்லியல் துறை ரீதியா கூட இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, வரலாற்று ரீதியா எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஆனா அது அந்த மக்களோட நம்பிக்கை. அதனால அந்த நம்பிக்கையின் அடிப்படையில அந்த குறிப்பிட்ட சர்ச்சைக்குரிய இடம் இந்துக்கள் கிட்டே கொடுக்குறோம், ராமர் கோயில் கட்டுறதுக்கு நாங்க ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. சட்டத்தின்படி கடைசி வரைக்கும் தீர்ப்பு கொடுக்காம நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்துட்டு மசூதி நிர்வாகத்துக்கு உங்களுக்கு அதுல கொஞ்சம் தள்ளி வேற இடத்துல உங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. குறிப்பிடும் போது அந்த தீர்ப்புல இன்னொரு விஷயத்தை என்ன கொடுக்குறாங்கன்னா, மசூதி இடிச்சது சட்டப்படி குற்றம், மிக மோசமான ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பையுமே கொடுத்திருந்தாங்க. ஆனாலும் பிற்காலத்துல சிபிஐ அந்த வழக்கை விசாரிக்கிறாங்க, யார் யாரெல்லாம் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி. ஆரம்பத்துல ஒரு 68 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சாங்க. அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, வினய் கட்டியார், உமா பாரதின்னு சொல்லி பல பேர், கல்யாண் சிங் அன்னைக்கு முதலமைச்சர் அந்த கல்யாண் சிங் உட்பட பல பேர் மேல முக்கிய குற்றவாளிகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 68 பேர் மேல ஆரம்பத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதுக்கப்புறம் 48ன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இறுதியா சிபிஐ கொண்டு வந்து 48 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சாங்க. இந்த 48 பேர்ல ஒரு சிலர் ஏன்னா காலங்காலமா இந்த வழக்கு நடந்து அதுல கொஞ்சம் பேர் இறந்தும் போயிட்டாங்க. இறுதியா பாபர் மசூதி தீர்ப்பு வரக்கூடிய நேரத்துல 32 பேர் உயிரோட இருந்தாங்க. அந்த 32 பேரையுமே விடுவிப்பு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா அந்த வழக்குல இருந்து விடுவிச்சிட்டாங்க. காரணம் மசூதியை அவங்க வந்து திட்டம் போட்டு இடிக்கல, யதார்த்தமா கூட்டம் கூட்டினாங்க, யதார்த்தமா ஒரு வேகத்துல போய் அந்த மக்கள் இடிச்சிட்டாங்க, திட்டம் போட்டுலாம் இடிக்கலன்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லி அவங்களையுமே, அதாவது இடிச்ச சட்டப்படி குற்றம் ஆனாலும் இவங்களை வழக்குல இருந்து விடுவிச்சிடறோம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. இதுதான் அந்த தீர்ப்பு. இன்னைக்கு வரைக்குமே அந்த தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா, சட்டத்தின் மேல நம்பிக்கையா நீங்க மக்களுக்கு சதஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு அந்த தீர்ப்பு அமைஞ்சது. ஓகே, இதுதான் இந்த பிரச்சனை. இங்க எங்கெல்லாம் வந்து உண்மையின் பக்கம் நிக்காம நம்பிக்கையின் பக்கம் பெரும்பான்மையின் பக்கம் நின்றாங்களோ அதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை காரணமா இருந்தது. அன்னைக்கு காங்கிரஸுடைய தவறுமே மிகப்பெரிய தவறுகள் இருந்தது. 1949 நேருடைய ஆட்சி காலத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அகற்றுங்க, அங்கிருந்து சிலையை அகற்றிட்டு அவங்க கையில கொடுங்க அப்படின்னு சொல்லி சட்டத்தின்படி அன்னைக்கு செயல்பட்டு இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை. எங்கிருந்து நமக்கு மக்களுடைய ஆதரவு கிடைக்காம போயிருமோ, அடுத்த எலெக்ஷன்ல நமக்கு ஓட்டு போடாம போயிருவாங்களோ அப்படின்னு அந்த அந்த யோசனையுமே இந்த பிரச்சனைக்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சது. அதுக்கு பிறகு ராஜீவ்காந்தியோட ஆட்சி காலத்துல அன்னைக்கு பெரும்பாலான மக்கள் உள்ள போய் வழிபடுறதுக்கு அனுமதி கேட்கறாங்கன்றதுக்காக பல நாள் வழக்குல பூட்டப்பட்ட மசூதியை அந்த பூட்டை திறந்து விட்டு உள்ள அனுமதி கொடுத்தாங்களே, ராஜீவ்காந்தியோட ஆட்சி காலத்திலுமே இந்த பிரச்சனை நடந்தது. அதுக்கு பிறகு பாபர் மசூதி இடிக்கப்படக்கூடிய 1992ல அன்னைக்குமே காங்கிரஸோட ஆட்சி தான், ஒன்றிய காங்கிரஸோட ஆட்சி. அவங்களுமே இந்த நடவடிக்கை எடுக்கிற முன் வரல. முலாயம் சிங் யாதவ் முதலமைச்சரா இருக்கும்போது துப்பாக்கி சூட்டு வரைக்கும் நடத்தி சட்டத்தை அன்னைக்கு கையில கொண்டு வந்தாரு. ஆனா அன்னைக்கு காங்கிரஸ் ஒன்றியத்தில் இருக்கும் போதுமே சரி, ராணுவத்தை வச்சு இதை கட்டுக்கோப்புல கொண்டு வரணும்னு சொல்லி, அதாவது என்னன்னா அவங்க கடைசி வரைக்கும் இந்த இடத்துல நடவடிக்கை எடுத்தோம்னா நம்மளை இந்து விரோதின்னு சொல்லுவாங்க, இந்துக்கள் ஓட்டு நமக்கு கிடைக்காம போயிடும் சொல்லி ஒரு சாஃப்ட் ஹேண்டர்ல டீல் பண்ணாங்க பாருங்க. அதுவுமே இன்னைக்கு பிரச்சனை காரணம். அதனாலதான் காங்கிரஸ் தன்னோட செல்வாக்கு இழந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்காங்க. இன்னைக்கு ராகுல் காந்தியோட எழுச்சியால ஒரு நியாயமான ஒரு முறையில ராகுல் காந்தி இன்னைக்குமே சம்பல் மசூதியில் ஒரு பிரச்சனை வரும்போது என்ன இந்துக்களுக்கு எதிரானோன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் நியாயத்துக்காக உள்ள போன்னு சொல்லி துணிச்சலோட ராகுல் காந்தி நிக்கிறாரு பாருங்க. இந்த கட்டமைப்பு தான் வேணும் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி அன்னைக்கு இருந்த காவல்துறையுமே அவங்க நீதியின் பக்கம் செயல்படல. நீதித்துறையுமே சரி, நீதித்துறை சட்டத்தின்படி தீர்ப்பு கொடுக்காம
நம்பிக்கையின்படி தீர்ப்பு கொடுத்ததால் தான் பல பிரச்சனைகள். இப்ப அதுக்கடுத்து சந்திரசூட் திரும்ப ஒரு தீர்ப்பு கொடுத்து 1991 வழிபாட்டு தல உரிமை சட்டம் வந்து அது அந்த சட்டம் இருக்கிறது சரிதான், இருந்தாலும் உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி ஆய்வு செய்யறது தப்பு இல்லைன்னு சொல்லி அவர் மீண்டும் ஒரு அனுமதி கொடுத்தாரு. பாபர் மஸ்ஜித் தீர்ப்பு கொடுத்த அந்த 5 பேர் கொண்ட நீதிபதி குழுவிலுமே சந்திரசூட் ஒருத்தர் அந்த தீர்ப்பு கொடுக்கும் போது நான் கடவுளை வணங்கிட்டு போய் தான் தீர்ப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொன்னாரு. அதுக்கப்புறம் இப்ப இந்த ஞான்வாபி மசூதியை அனுமதிக்கிறதுக்குமே அங்க ஆய்வு செய்ய அனுமதிக்கிறதுக்குமே சந்திரசூட் ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்தாரு. அந்த தீர்ப்பால தான் இன்னைக்குமே பல மசூதிகளை தோன்றதுக்கு போயிருக்கிறாங்க. அதனால நீதித்துறையில் இருக்கக்கூடிய அந்த நீதிவான்கள் அவங்க நீதியின் பக்கம் நின்று இருந்தாங்க, சட்டத்தின்படி தீர்ப்பு கொடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு பல மசூதிகள் இவ்வளவு பிரச்சனையை நோக்கி போயிட்டு இருக்காது. அதனாலதான் இப்ப மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்குது. பாபர் மஸ்ஜிதோட முடிஞ்சிடும் பார்த்தோமே, இன்னைக்கு பல மசூதிகளை நோக்கி நோன்றதுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்குது. கூடவே பொதுமக்களுமே சரி, மக்களுமே அன்னைக்கு பாபா அந்த ராம ஜென்ம இயக்கம்னு அவங்க ஆரம்பிக்கும் போது பல சங்கராச்சாரியார்கள் இதுல நாங்க கலந்துக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஏன்னா இதுல வந்து முறையான முறையில் அணுகல அப்படிங்கிறத கலந்துக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அந்த மாதிரி மக்களுமே அந்த இடத்துல நான் என்னோட நம்பிக்கை முக்கியமா, நீ ஒருத்தன் உசுப்பேத்துறான், அந்த உசுப்பேத்துறத எங்கெல்லாம் ஒரு பிரச்சனை நடக்கிறது காரணம் பாருங்க, எங்க நீதி தவறப்படுதோ அந்த இடத்துல தான் அந்த பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தப்பட்டு இன்னைக்குமே இந்திய அளவுல இந்தியாவுடைய ஒரு கருப்பு நாள், இந்தியாவுடைய ஒரு மறக்க முடியாத நாள், இந்தியாவுடைய இறையாண்மை, இந்தியாவுடைய ஜனநாயகம், இந்தியாவுடைய முன்னேற்றம் மிகப்பெரிய அளவுல பின்னோக்கி போறதுக்கு அந்த ஒரு நாள் தான் முக்கியமான காரணமா அமைஞ்சது.